பொறுமையாயிட்டு போய் சிம்மாதனத்தை அமுத்தணும். ஏண்டாம் அடியா என்ன பண்ணு வச்சுக்க. மகன்களை சொல்லி உன்னை வேலையை விட்டே நீக்கிடுவேன். ஆமா அட தாத்தா ஹம் தைதக்கே ஏண்டா ஒரு வரி புத்தாக்கிங்க இருக்காத அடடே அருகப்ப முன்னாடி ஆதான் தைதக்க நான் பாக்குறேன். நீ என்ன பாக்குற நான் சொல்றேன் நீ நாக்கா அப்படியே போயா அவன் என்ன பண்றாரு பாருடா சரளி செவி சார்ந்து கேளுடா. அட தாத்தா ஹம் தைதக்கே என்னடா ஒரே ஆட்ட ஆடுற? தாத்தாவை நான் பாக்குறேன் மோடு பழத்தை பாக்குறேன். பாத்து வர சொல்லு ஏண்டா பாத்து தாத்தா சேவ் விட்டு ஆவாகுது ராலந்துவா சைடுக்கு வாடா ஏண்டா பாத்து சிம்மாதனம் இன்னும் வரலையா? இன்னும் வரல நான் பாத்தா வந்துக்கிறேன் பாத்து வாங்க பாத்து வா இப்படி பாத்து வா அட தாத்தா ஹம் தைதக்கே குதிரை மேல போய் ஏறிக்க ஏண்டா எங்கடா இது சிம்மாதனம்? குதிரை பக்கத்துல நின்னு கவுரு போட்டு தரம் கரெக்டா இருக்கும். அப்படியா? தெரியாதுடா போ. கரெக்டா இருந்தா குதிரை மேல வச்சு புடிச்சா. என்னடா? ஓ இரு அழுது தட்டா. அப்படியே புடிச்சு வேடி நாட்டுக்கு பாரு. ஏய் அறிவு கெட்டவனே சிம்மாதனம் கிட்ட போறானா ஏடா மட படிக்கிற பாரு. ஓடுடா உனக்கு. போகுது பிள்ளை. அடே அத சந்தமே அத்தி நகர் சிம்மாதனம் அறிவில்லாதவனே சபைக்கு முன்னவாடா. எங்கடா போய் கொஞ்சம் முன்னவாடா. எங்கடா கொஞ்சம் தாத்தா எந்த பக்கம் தடுங்க இப்படி திரும்புடா. ஓ தாத்தா ஏண்டா இப்படி திரும்புங்க. எப்படி அந்த ஆட்டம் பாக்குறவங்க அங்க காமிச்சிக்கின்னு இப்படி உக்காரு. ஓ தான் சபையா? முன்னதுதான் லைட் போட்டுக்குது. பின்னால வந்து குடோன் நம்புது. ஓ சொல்றது இல்லடா. நான் சொல்றதுல தான் நீ போய் திரும்பி சொல்றீங்க. அப்ப இதான் சபையா? இதான் சபை லைட் அடிச்சு. ராஜபேட்டை தானா? உன்னதான். தான் சிம்மாதனமா? ஆமா. தான் சிம்மாதனம் சிப்பிலா கட்டாக்குதா? எல்லாம் அது அந்த இடத்துல தான் இருக்குது. ஒரே அடையாதா? எந்த வழியும் கிடையாது. உரை இருந்தா எல்லாம் ஒன்னா சேர்த்து மொழிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் விடுறா. பூரா இடுப்புங்க அறுத்துட்டு மொத்தத்தையும் கட்டி விட்டுடுறேன். ஏய் அறிவு கட்டவனி நன்றாக வர்ணமுச வேண்டும். வரண பூச்சிடுறேன். அது அதுக்கு தகுந்த கலர் கொடுக்க வேண்டும். யாவிற்றமான குறையும் இல்லாம சிம்மாதன சிற்பங்கள் ஓவியங்கள் கட்டாகணும். இந்த மரம் ராஜபாட்டை கட்டா தான் இருக்குது. தெரிஞ்சிரியா? ஏண்டா அப்படி இருந்தாலும் இந்த ராஜா வேட்டைக்கு வந்த பொழுது என்னுடைய விளக்கம் யாருன்னு தெரியுமா? சபையாருக்கு ஏண்டா நானோ திருதராட்டிர மகாராஜா. என்னுடன் பிறந்தவர்கள் 3 பேர்கள். நான் திருதராட்ட மகாராஜா மூத்தவன். ஆமா. இரண்டாவதாக பிறந்தவன் பாண்டு மகாராஜா. மூன்றாவதாக பிறந்தவன் விதுர மகாராஜா. மூவரும் பிறந்தவர்கள் சந்திர குலத்திலே 37வது தலைமுறையிலே ஊறி பிறந்த 3 பேர்கள். அப்படி இருந்தாலும் இந்த அஸ்திராபுர வட்டத்தில் ராமா என்ற களஞ்சமும் தம்பி லட்சுமணா என்ற களஞ்சமும் மூளைக்கு மூளை அளவிடுது கொண்டிருப்பான். ஆமா தெரியல தெரியாம கைய வச்சுட்ட தொட்ட கை மண்டியாப்படும். எப்படி எடுத்தாலும் சாபம் கொடுத்துருவோம். அப்படி இருந்த போதிலும் இச்சபையில் வருகிற பொழுது அட நத்திதன் இல்லாம மின்ன
நாமங்கள் மின்னுகிறதா? கரத்தில் செங்கோல் ஜொலிக்கிறதா? யாராகில குறை உனக்கு நேத்திரத்துக்கு தெரிகிறதா? எனக்கு ஒண்ணும் கிடையாது. ராஜநாட்டுல நல்லா நீங்க ஜெகஜோதியா தாங்கிது. தாய் சஞ்சயா, அப்படி இருந்த போதிலும் மனிதனாக பிறந்தால் யாராகிலும் ஒரு குறை இருந்தே தீர வேண்டும். நான் பண்ணது குறையெல்லாம் நான் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் எனக்கு குறை நேத்திரம் தெரியாததே குறை எனக்கு நேர்ந்து விட்டது. என்ன செய்வது? எந்த குறை இருந்தாலும் இருக்கலாம். நேத்திரம் தெரியாமல் இந்த பிரபஞ்ச பூமியில் வாழ்வது எவ்வளவு கடினம் என்று தெரியுமா உனக்கு? ஒருவன் துணை இல்லாமல் நான் என்ன செய்ய முடியுமா? சந்தியா இல்லாமல் நான் என்ன காலை அசைக்க முடியுமா? வேற என்ன செய்ய முடியுமா? அதனால் இந்த நேத்திரம் குறையில்லாத இருப்பவர்களே புண்ணியம் செய்தவர்கள். இருந்த போதிலும் எங்களுக்கோ திருமண வயதாகிவிட்டது. ஆமா, ஆனா உடனே எப்பேற்பட்ட தெரியுமா? அஸ்தினாபுரத்திலே பெருத்தாசாமி, ஆமா, திருமண வயதாகிவிட்ட உடனே திருமணம் செய்ய வேண்டும் என்று குறிப்பெரியோர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து திருமணம் செய்ய வேண்டும் என்று முறையிட்டார்கள். ஆமா, நான் என்ன தெரிவித்தேன்? என்னை நானே பார்த்துக் கொள்ள முடியாது. குறிப்பெரியோர்களே, எனக்கோ நேத்திரம் தெரியவில்லை. என்னுடைய வேலையை நானே செய்ய முடியவில்லை. எனக்கு திருமணம் வேண்டாம் என்று மறுத்தேன். ஒருவருடைய வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பவில்லை. அதனால் விரும்பவில்லை. இருந்தாலும் உறுப்பெரியோர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மூத்தவன் நீ இருக்க இளையவன் பாண்டிக்கு திருமணம் செய்யக்கூடாது என்று மறுபடியும் முறையிட்டார்கள். என்ன செய்வது என்று சரி உங்கள் விருப்பம் என்று சொல்லிவிட்டேன். சொன்ன உடனே என்ன செய்வது தெரியுமா? அனைத்து நாடுகளும் சென்று உண்மையை சொல்லி பெண் கேட்டார்கள். அப்படி என்று குருப்பெரிகள், தோணர், கிருபாச்சாரி, சுக்கராச்சாரி வீடுவர் அத்தனை பேர் சென்று கேட்டார்கள். உண்மையை சொல்லி பெண் கேட்டதினால் ஒருவரும் பொன் கொடுக்க மறுத்து விட்டார்கள். எந்த குறை இருந்தாலும் பெண் தரலாம். ஓர் நேத்திரம் தெரியாதவனுக்கு ஒரு பெண்ணை கொடுத்து பாயும் கெடுத்து தள்ளுவதற்கு சமம் என்று தவறான வார்த்தையை சொல்லி ஈடுபடுத்தி மறுத்து விட்டார்கள். அவனை 54 தேசங்கள் சென்று பார்த்தார்கள். ஒருவரும் பெண் கொடுக்க மறுத்து விட்டார்கள். ஆலோசனை மண்டபத்திலே கூடி அனைவரும் ஒன்றாக பேசினார்கள். அப்பொழுது என்ன தெரிவித்தார்கள்? உண்மையை சொல்லி பெண் கேட்டதினால் ஒருவரும் கொடுக்க மறுத்தார்கள். ஆனால் ஓர் பொய் சொல்லி கேட்க வேண்டும். ஒரு பொய்யாயிரம் சொல்லினால் தான் திருமணம் நடக்கும். கண் தெரியாத நேத்திரம் தெரியாததை சொல்லாமல் பெண் கேட்க வேண்டும் என்று முறையிட்டார்கள். இன்னும் ஓர் நாடு வாய்க்கிறது. எந்த நாடு? காந்தார தேசம். காந்தார தேசத்தில் மட்டும் சென்று பெண் கேட்கவில்லை. அனைவரும் சென்றார்கள். திரளாக வரிசை உண்மையோடு சென்றார்கள். சென்று திருத நாட்டில மகாராஜாவுக்கு இளவரசனுக்கு பெண் கொடுக்க உங்கள் மகள் சம்மதமா என்று கேட்டார்கள். ஆமா, காந்தார தேசத்து நாடு சிறிய நாடு. ஆனால் பெண் இருக்கிறது. அவர்கள் என்ன தெரிவித்தார்கள்? அவனை 50 நாடும் அவனை 50 நாடு கப்பம் கட்டக்கூடிய நாடு அஸ்தினாபுரிப்பட்டினம். பேர்பட்டவருக்கு பெண் கொடுக்க நாங்கள் சம்மதம் என்று முறையிட்டார்கள். உண்மையை முறைத்தான் அவன் ஒத்துக்கொண்டான். எப்படி? அதனால் அனைத்து வேலையும் அன்றைய பேசி முடித்தார்கள். திருமணத்திற்கு நாள் குறிப்பிட்டு விட்டு வந்து விட்டார்கள். வந்தவுடனே ஆலோசனை மண்டபத்தில் கூடி பேசுகிறார்கள். என்னவென்று
பெண் கொடுக்க சம்மதித்து விட்டார்கள். இன்றைய தேதியில் திருமணம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், வருத்தம் ஒரு பக்கம். நான் ஒரு பெண்ணை பாயாக்கலாமா? இந்த பாவம் இன்னும் அடுத்த பிறவில் நம்ம என்ன செய்ய போகிறது? இந்த பிறவிலே நேத்திரம் தெரியாத பாவியாக இருக்கிறேன் மடையா. அதனால் நல்ல உள்ளத்தோடு ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் சிறிதளவு சந்தோஷம். ஏண்டா நேத்திரம் தெரியவில்லையா என்றாலும் ஒரு ஆடவனுக்கு ஆன்மை இருந்தவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும். சந்ததி நாள் வைத்தார்கள், திருமண நாள் வந்தது. அஸ்ராபுரத்து 60,000 வீதிகளும் மலர் தோரணம் பூந்தோரணம் ஜகஜோ யகம் நிகழ்கிறது. அனைத்தும் நடக்கிறது, வருகிறது. அனைத்து நாட்டு அரசர்களும் வந்து விட்டார்கள். எப்படி வருகிறார்கள்? திரள் திரளாக வருகிறார்கள். வந்தார்கள், திருமண மேடை வந்து விட்டார்கள். பெண் வருகிறது பார்க்கிறான் என்று நினைக்கிறேன். தெரியவில்லையே. அருகாமில் சஞ்சியாவை கேட்டால் ஒதுங்கி போகிறான். சரி, இருந்தாலும் விருத்தமின்றி மணமேடைக்கு வந்து அமர செய்தார்கள். அப்பொழுதும் அவள் என்னை பார்க்க வேண்டும். ஆடவன் இப்படிதான் இருப்பான் என்பது அந்த காலத்தில் ஒருவன் எந்த பெண்ணும் பார்ப்பது கிடையாது. பெரியோர்களை பார்த்து சொன்னால் சம்மதம் சொல்வது பெண்ணுடைய வழக்கம். ஆனால் குனிந்த தலை நிமராமல் நடக்கக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அன்று இருந்தார்கள், இன்று சொல்வதற்கு வாயில்லை. மடையா இருந்த போதிலும் மணமேடையில் அமர செய்தார்கள். அமர்ந்தவுடனே மாலையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதுதான் மாலை என்று கொடுத்தார்கள். தாய் திருநாட்டு இளவரசா, அருகாமையில் உன்னை மணக்கக்கூடிய பெண் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் கைத்துல மாலையை போடுறாங்க. எந்த பக்கம் போனது என்ன தெரியுது? ஆனா இந்த பக்கம் மாமலாகர சஞ்சாகரம் குரல் கேக்குது. பெண்ணை பாடான்னு பார்த்தா இட முடியல. அதனால் பெண்ணை பார்த்து மாலை போடலாம் என்று போட்டினப்பா. கைத்துல பாட்டியா மூஞ்சில பாட்டியா? அது அறிவு கட்டவனே. பக்கத்தில் இருக்கும்போது கைத்தில் தான் போட்டேன். ஆனால் மாலையை குனிந்த தலையோடு மாலை ஏற்றுக்கொண்டாள். அதன் பிறகு அவள் என் கழுத்திலே மாலையை போடும் பொழுது என்னை பார்த்து விட்டாள். பார்த்த உடனே அவளுடைய மனம் என்ன பாடுபட்டு இருக்கும் தெரியுமா? பெரியோர்கள் சொன்னார்கள் என்று இந்த பிள்ளையை நாம் மணக்க போகிறோம் என்று மன வருத்த ஒருவரும். இருந்தாலும் பெரியோர் சொல்லிக்கு நாம் கட்டுப்பட்டு மனமேடை வரை வந்து விட்டோம். தாய் தந்தை நம்முடைய தாய் தந்தை அண்ணன் தம்முடைய பேருக்கு இழுகு வராமல் செய்ய வேண்டும் என்று உடனே என்ன செய்தால், அவள் கட்டியிருந்த பட்டாடை எடுத்தால் முந்தானியை பச்சாபாதம் இல்லாமல் இரண்டாக கிழித்தாள். கிழித்து பொழுதே என்ன செய்வது? பட்டாடை முந்தானை எடுத்து கிழித்து இந்த பூ உலகிலே நம்மை மணக்கக்கூடிய கணவனுக்கே நேத்திரம் தெரியவில்லை. ஆனால் நாம் அவரை திருமணம் செய்ய போகிறோம். நாம் இன்றைய தினத்திலிருந்து இந்த நொடியிலிருந்து ஒருவரையும் பார்க்க கூடாது என்று எண்ணி அவருடைய கண்களை அப்பொழுதே கட்டி கொண்டாலப்பா. அப்படி கண்ணை கட்டிக்கொண்டு என்னோடு குடும்பம் நடத்தி அறிவு கெட்டவனே உல்லாசமாக சந்தோஷமாக 24 மணி நேரமும் எங்களுக்கு சல்லோபமாக வாழ்ந்து வருகிறோம். இருந்த போதிலும் எத்தனை பிள்ளைகள், 101 உத்தரக்கள் என்பதே கிடையாது. உனக்கு என்ன தெரியும்? கண்ணு தெரியல, அந்த அம்மாவும் கண்ணு தெரியல. அவங்க சழுத்து பின்னி கிடைச்சிட்டுக்கிறாங்க. சந்தியா ஒரு வாரம் கூட உங்க பசங்களுக்கு தான் ஏறி வேலை செய்யறாங்க. கொண்ட குணமுடைய சந்தியா அருகாமையிலே நீ வேண்டாம். அப்பா அரிசி கடை கூட தாண்டி செய்யறாங்க வரலோடு.
அவங்க தான் எல்லா வேலையும் கொடுக்குறாங்க. அவங்க தான் பிள்ளைங்க. சஞ்சயா ஓ அம்மா, உனக்கு எத்தனை பிள்ளை? நீ வந்து ராவலாவா ஊதிக்கிறீ, உனக்கு எத்தனை பிள்ளை? ஒண்ணுதான். ஏன் ஒண்ணு என்ன 9 போடு? சந்தியா இதெல்லாம் தேவாமுஸ்தலே பிறந்த வரப்பிரசாதம் அறிவு கெட்டவனே. ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து 10 திங்கள் கழித்து பிறப்பவர்கள் கிடையாது அறிவற்றவனே. நீ சொன்ன மாதிரியே தான் இதெல்லாம் வேற பிரசாதம் தான். வரப்பிரசாதம் நீங்க கம்பெனில தானே அவரு வேற பிரசாதம். சந்தியா அப்படி அன்று நாள் முதல் இன்று நாள் வரை யாவிற்றமான குறையும் இல்லாமல் சகலங்களை செல்வத்தோடு வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்திய தினத்தில் என்னுடைய மகன் குரல் கொடுத்திருக்கின்றான். மத உங்க புள்ள கூட்டுகிறாரு, நீ மத வந்தாச்சு. வரப்பிரசாதத்துல ஃபர்ஸ்ட் பையன் கூப்பிட்டாப்பா அப்படின்னு சொல்லிக்கிறாரு. சிம்மாதனம் கொடுத்தா தந்தைக்கு கொடுத்துட்டு அப்பா தகராறு பாருங்க வா தந்தையா மகனே துரியோதனா, என்னை என்னவரே போற்றி என்னை என்னவரே போற்றி என்னை ஆண்டவரே போற்றி என்னையே பழக்கமானோம் எதையும் கூட தந்தை செல்வமே மகனே. நான் தான் துரியோதனன். அருகாமையிலே இருக்கக்கூடிய சஞ்சய் அமரலாமா? நான் சுண்டேலி மேரி மூஞ்ச வச்சுக்கினேன். என்னுடைய மகன் கை பிடிச்சி வையாண்டா. கைபிடி அவங்க அப்பனுக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு வேற பேர் சாதத்துல வந்து என்னுடைய மகனே மகனே துரியோதனா, என்றும் இல்லாமல் தந்தையை ராஜ வேட்டைக்கு அழைத்த காரணம் என்ன? விரைவிலே கூறு, தந்தை நான் அதை பூர்த்தி செய்கிறேன். தினத்திலே அந்த பாண்டவர்கள் ராஜத்துடைய யாக வேள்வி செய்தார்கள். அதே போல் என்ற பிரசத்திலே ஒரு அழகான மண்டபம் கட்டியுள்ளார்கள். அதை பார்க்கும்படி அழைத்து அந்த திரௌபதி என்ன செய்தால் தகப்பட்டான் குருளை தெரியாதது எனக்கு அதை எங்க அப்பாவுக்கு அம்மா கோவம் வந்து அப்பா சொன்ன மாதிரியே தான் வேற பேர் சாதம். அமர சிம்மாதனத்துல அமர்த்த வேண்டாம். நீ உட்கார வையா, கொண்டாந்து விட்டேன். அமரு 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 அமரு. தந்தையார் நேற்றைய தினத்திலே தகப்பன் தான் குருடன் தலப்பிள்ளை கூட என்று அழைத்து விட்டார் அந்த திரௌபதி. அதே போல் நம்முடைய அஸ்திராபுரத்தில் ஒரு அழகான மண்டபம் கட்டிய அதை பாண்டவரை வரவழைக்க வேண்டும். வரவழைத்த பிறகு என்னை அழைக்க வேண்டும். நீ மண்டபத்தை கட்டவில்லை. மகனே துரியோதனம், தந்தை நான் இருக்க நீ அஞ்சலாமா? மண்டபத்தை கட்டுகிறேன், பிறகு கழுகிறேன், சென்று போய்விடுங்கள். சஞ்சியா, என்னுடைய மூத்த மகன் ஆசைப்பட்டு விட்டான். மண்டபம் கட்ட வேண்டும். நம் நாட்டில் இருக்கக்கூடிய சிப்பாச்சாரியை நான் அழைத்து வா. ஆச்சாரி வாயப்படி முன்பு நின்று அவச்சாரி என்று கூப்பாடு போடுறிய ஒத்தால திருவண்ணாமலை கோபுரம் ஆச்சாரியடா அரே லாபமா நஷ்டமா? லாபமா விஷயம் பாரு.
இத்தாதி சபை நோக்கி வந்தது ஆமா யாதென்று அபிதானம் தெரிகிறதா? விளக்கம் விளக்கம் 4 திசை 8 கோணகம் ஆமா 16 திக்கு இவை அணைகளை அனைத்தையும் கற்றுணர்ந்த விஸ்வகர்ம ஆச்சாரியார் ஆச்சாரியார் குலம் ஆமா. இருந்தாலும் அப்படி இருந்தாலும் என்ன இப்படி வர இன்னும் யார் யாருக்கு என்னென்ன தொழில் செய்திருப்பேன் தெரியுமா? அந்த மேதினியால் அதாவது வந்து இந்த அவனி 55 நாட்டு அரசர்கள் எல்லாம் கரத்திலே என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? செங்கோல் கரத்திலே இருப்பது செங்கோல். ராஜாக்கள் கரத்திலே இருப்பது செங்கோல். ஆமா அதை செய்து கொடுத்தது நாங்களே, எங்களை குலத்தோர் சேர்ந்தவர்களே. அப்படி அப்படியா? ஆமா. அதான் திருதராட்சி மகாராஜா கையில தக தக தகன்னு மின்னுது. அம்மாவா பின்ன அப்புறம் என்ன செஞ்சுக்கிறேன்? வேற என்ன தொழில் செய்திருக்கிறார் கேட்கிறாய்? அந்த வைத்தியர் எல்லோரும் வைசியர் என்றால் யார் தெரிகிறதா? வைசியர்னா வியாபாரிங்க, வாணிக வர்த்தகர்கள், வியாபாரி. அவர்களுடைய கரத்திலே இருப்பது என்ன? தராசு, எடத்தட்டு. ஆமா, அதை செய்து கொடுத்தது இந்த விஸ்வகர்ம ஆச்சாரியார் குலத்தோர் சேர்ந்தவர்கள். உங்க குலத்துல இருக்கிறவங்க தான் செய்யறாங்க மொத்தம். ஆமா. இன்னும் என்ன செஞ்சுக்கிறீங்க? இன்னும் யாரை எப்படி எல்லாம் தப்பி பிழைக்க வைத்திருக்கிறோம் தெரியுமா? அந்த தாதாவும் அதாவது வந்து துரியோதனன் என்ன செய்தா தெரியுமா? துரியோதனாக்கா அவங்க தாயாதி பாண்டவர்கள் சண்டை. ஆமா, பாண்டவர்களை ஈடொழிக்க வேண்டும் என்று எப்படி இதென்றால் ஒரு மண்டபம் ஏற்படுத்தினார்.
நான் மண்டபம் அதாவது வந்து உப்பு அரக்கு மெழுகு அரக்கு மாளிகை அரக்கு மாளிகை இப்படி எளிதிலே தீபற்றக்கூடிய அரக்கு மாளிகை ஒன்று ஏற்படுத்த செய்தார். கட்ட சொன்னாங்களா ஆமா, எங்களை. சரி கட்ட செய்த உடனே அதிலே பாண்டவர் 5 அவர்களுக்கு தாயாக விளங்கக்கூடிய குந்தமாதேவி 1 6 பேரையும் அதிலே குடிபுகுற செய்து இரவோடு இரவாக புரோச்சனா என்ற மந்திரியை விட்டு தீட்டு கொளுத்த பார்த்தார்கள். ஓ பாண்டவர்ல வந்து அரக்கு மாளிகையில கொத்தி சாவடிச்சுன்னு அப்படி தீட்டு கொளுத்த பார்த்த உடனே இது அறிந்த விதுராய்வார் என்ன செய்தார் தெரியுமா? ஆச்சாரியார்களே, பாண்டவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். துரியோதனன் சதி சர்ப்பணம் செய்கிறான். அதனால் பாண்டவர் உயிரோடு இருக்க வேண்டும், அதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் செய்ய வேண்டும் என்று உரைத்தார். சரி, நாங்கள் என்ன செய்தோம்? பகலிலே மண்டபம் செய்வது அவங்களுக்கு துரியோதனுக்காக. ஆமா, இரவிலே என்ன செய்வது? பாண்டவர் பிழைக்க வேண்டும் என்று இரவோடு இரவாக சுரங்கப்பாதை நோண்டுவது. ஓ, ஏன்னா ஆச்சாரிய மேல எந்த பழிபாவமும் வரக்கூடாது. ஆமா, நம்மளால ஒரு உயிரினங்களுக்கு சேதாரம் கூடாது, உயிர்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக துரியோதன வார்த்தைக்காக பகல்ல அரக்கு மாளிகை கட்டுவது, இரவெல்லாம் இரவோடு இரவாக சுரங்கப்பாதை நோண்டுவது. எங்க வரையும் தெரியுமா? அரக்கு மாளிகையில இருந்து எது வரையும் சுரங்கப்பாதை வச்சுக்கிறீங்க? இடும்பாவனம் வரைக்கும். இரும்பாவனம் வரைக்கும் சுரங்கப்பாதை வைத்தோம். சரி, ரைட். அப்படி சுரங்கப்பாதை வைத்த உடனே அதில் என்ன செய்தோம் தெரியுமா? சுரங்கப்பாதை அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அந்த சுரங்கப்பாதை நடுமையத்திலே ஒரு தூணை நிறுத்தி. ஓ, அரக்கு மாளிகையில தூண் நிறுத்தி நடுசண்டில ஒரு தூண். ஆமா, தூணை நிறுத்தி அதிலே யாருடைய படம் பொருத்தினோம்? அவருடைய மாமாவாக விளங்கக்கூடிய கோபாலக்கண்ணன் உருவத்தை பொருத்தினோம் ஒரு தூண்ல. ஆமா, ஏன்னா பீமன் குறிப்பறிதிலே வல்லவன். ஆமா, அதனால் குறிப்பை அறிந்து பிழைத்துக் கொள்ளட்டும். சரி, ரைட். அப்படி என்று அதிலே உருவத்தை படம் பொருத்தினோம். பொருத்திய உடனே பார்த்தார்கள், பாண்டவர்களை வரவழைத்து இரவோடு இரவாக தீயிட்டு கொளுத்தினார்கள். பேசாதவா, ஒண்ணு அர்ஜென்ட் இல்ல, பேசாதவா. ஆமா, மைய பேய்து. ஆமா, வள்ளத்துல அடிச்சும் போது இரவோடு இரவாக தீயிட்டு கொளுத்திய உடனே பீமன் என்ன செய்தார்? அந்த நடுமையம் இருந்த தூணை பார்த்தார். மாமா கோபாலக்கண்ணன் படம் பொருந்திருக்கிறது என்று எட்டி உதைத்தார். குனிந்து பார்த்தால் சுரங்கப்பாதை. ஆமா, அரக்கு மாளிகையில இருந்து தம்பிமார்கள் 4 அண்ணன் தம்பியின் எல்லாம் 4 பேரையும் தூக்கி கொண்டு தாய் குந்தமாதேவியை தூக்கி கொண்டு இடும்பாவனம் சென்று பிழைத்துக் கொண்டார்கள் பாண்டவர். ஆமா, துரியோதனனுக்கு வந்து அரக்கு மாளிகையில பாண்டவர் இறந்ததாகவே இருக்கிறது. அவர் நினைச்சுக்கிறாரு. ஆமா, ஆனா இவங்க பேசினாங்க, பிழைக்க வைத்தோம். தப்பு இல்ல. அப்படி தப்பி பிழைக்க வைத்ததும் நாங்களே தான். ஓ, உங்களுடைய குலத்தார் தான். ஆமா, இந்த வேலை செஞ்சுக்கிறீங்க. ஆமா, தப்பு இல்ல. சரி, நல்லத்தான். இருந்தாலும் இன்னைக்கு திருதராட்டித மகாராஜா என்ன சமாச்சாரம்? அவருக்கு என்ன சமாதிக்கு மாதிரி கட்டணுமா? என்னடா மகாராஜா உயிரோடு இருக்கும்போது சமாதி கட்டணும், வேற என்ன சமாச்சாரமான்னு வர சொல்லுகிறாரு. அப்படி சொல்லுடா பாவி. மன்னர் வரும்படியாகவா? சரி, அண்ணா உந்தன் பாதமே ஆச்சாரியாரே, பொற்பாத திருவடிக்கு ஆச்சாரியார் அநேக வணக்கம். அரசே ஆச்சாரியாரே, சுபசேமத்தோடு வாழ்ந்து கொண்டு எடுத்திருப்பா. ஆகட்டம். என்ன காவலாளியை விட்டு இன்றைய தினத்திலே எங்களை நினைத்த காரணம் என்ன? ஆச்சாரியாரே, என்றும் இல்லாமல் இன்று காவலனை விட்டு அதிவிரைவாக அழைத்த காரணம் என்னன்னு கேக்குறேன். ஆமா, இன்றைய தினத்தில் இருந்து உனக்கு ராஜாப்பேட்டையில் இடவிடாமல் வேலை இருப்பான். ஆமா, வேற என்ன அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா? எதுவும் வாங்கவில்லை. யாரையும் நம்பி வாங்காத. அதனால என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இந்திரபிரசவத்தில் புதியதாக மண்டபத்தை கட்டி பூர்த்தி செய்த சாமி யாரு? நானும் என்னுடைய குலத்தோரை சேர்ந்தவர்கள் தான். அடடே சஞ்சயா, இனிமேல் இவரோட நம்ம யார் தேட போறோம்? நம்ம நாட்டுக்கு ஒரு தொழிலாளி ஒரு நாட்டுக்கு. ஆச்சாரியாரே, மகாராஜா, இந்திரபிரசவத்தில் கட்டிய மண்டபத்தை விட பல விசித்திரமாகவும் இருக்க வேண்டும், அளவில்லாத ஓவியங்களும் இருக்க வேண்டும், குறுகிய நாளில் கட்ட வேண்டும். அதை எத்தனை மாதத்தில் கட்டி பூர்த்தி செய்தீர்? 16 மாதத்தில் கட்டி பூர்த்தி செய்தோம். அது நீண்ட நாளாக போல் தருகிறது. 8 மாதத்தில் கட்டி முடிக்கும் என்றால் இங்கு பேசலாம், இல்லை என்றால் இனி நடைய கட்டலாம்.
என்ன சொன்னாரு? 8 மாசத்துல கட்டணுமா? உன்னால எவ்வளவு நாள்? 8 நாள்ல முடியுமா? 8 நாள்ல கட்டி முடிப்பேன். முடிப்பியா? ஆ, அந்த மாதிரி ஆள் 8 நாள் என்ன, 8 மணி நேரத்தில் கட்டி முடிப்பேன். பொருளை கொடுத்தா ராம்போ 8 நாழிகையில் கட்டி முடிப்பேன். பொருளை கொடுத்தா மட்டும் போதும். அந்த லெவல் ஆள் ஆள் வச்சுக்கிறேன். இருக்காங்கப்பா நம்ம கையில. ரைட் ரைட். ஆச்சாரியாரே, உன்னுடைய தாயாதிகளை அனைவரும் அழைத்து ஆ, இன்றைய தினத்திலே பூமி பூஜை போட்டு ஆ, மண்டபத்தை துவக்கம் செய்து ஆ, நாம் இடத்தில் இருக்கக்கூடிய சஞ்சாவை அருகாமையில வைத்துக் கொள்ளு. ஆ, ஆ. தாய் சந்தியா, ஓ என்ன தாத்தா? நம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய வெறும் பூந்தேக்கு, மயில் தேக்கு, குயில் தேக்கு மரமாக கொடுத்து என்ன கேக்குறாரு? வெட்டியாந்து போட்டுறேன். மண்டபம் பூர்த்தி செய்யும் வரை நான் பாத்துக்கிறேன். ஆச்சாரிக்கு அருகாமல் உறுதுணையாக இருந்து ஏடாவன செய்யாமல் உறுதுணையாக இருந்து மண்டபத்தை செய்த பிறகு நான் பாத்துக்கிறேன். மொத்த மரத்தை இன்னைக்கு வெட்டியாந்து போட்டுறேன்.